திருச்சிற்றம்பலம். பாரத நாடு பழம்பெரும் நாடு என்கின்ற பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருப்பதற்கு காரணமாக இருப்பது நம்முடைய இந்தியாவினுடைய குடியரசுக் கொள்கை. 1950 ஜனவரி 26 இந்தியா குடியரசாக அறிவிக்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அது முதற்கொண்டு மிகப்பெரிய அளவிலே இந்தியா வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது. இன்று உலகளாவிய நிலையிலே இந்தியா ஒரு வல்லரசாக வளம் பெற்று வருகின்றது. பொருளாதாரத்துறையிலே, தொழில்துறையிலே, விண்வெளி ஆராய்ச்சியிலே, கல்வியிலே என்று பல துறைகளிலே வளம் பெற்று வருகின்றது. அத்தகைய ஒரு காலத்தில் ஆன்மீக வல்லரசாக திகழ்ந்த இந்தியா இன்று பல்துறையிலும் வல்லரசாக திகழ்ந்து கொண்டிருக்கும் நாளிலே இன்று நாம் குடியரசு நாளை கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே நம்முடைய தேசிய கொடியை ஏற்றி பெருமை சேர்க்கின்ற பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும், பாரத நாட்டை ஒரு வளமான பாதையிலே முன்னெடுத்துச் சென்று கொண்டிருக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் மற்றும் இந்திய மக்களுக்கும், உலகளவிலும் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அனைவருக்கும் நம்முடைய உலங்கணிந்த குடியரசு திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். போற்றியோம் நம சிவாய்.